நம்மளுடைய குழந்தைங்க கடவுள் நம்ம கையில் கொடுத்த ஒரு வீரியமுள்ள மந்திர விதைங்க. அந்த விதையை விதைத்து ஆசை ஆசையாக நீரூற்றி உரமிட்டு வளர்க்க வேண்டும். அந்த விதை துளிர்விட்டு வளர வளர தான் அது என்ன மரம்னு நமக்கு தெரிய வருங்க. அது ஆரஞ்சு மரமாக இருப்பின் அதில் மாம்பழத்தை எதிர்பார்ப்பது நம் தவறு. ஆண்டவனுடைய குற்றமும் இல்லை, குழந்தையோட பொறுப்பும் இல்லை. அப்படி ஆரஞ்சு மரத்திடம் கட்டாயப்படுத்தி மாம்பழத்தை கொடு என்று கேட்க ஆரம்பிக்கும் போது தான் ஆசை பேராசையாக உருவெடுக்குது. ஆசையானது நல்லது என்றால் பேராசையானது மிகவும் கெட்டது. அதுவும் நம் குழந்தையை முழுவதுமாக அழித்துவிடும் கெட்ட விஷயங்க. நம்முடைய பேராசையால் நாம் குழந்தைகளை ஒருபோதும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்களுக்காக மட்டுமே ஆசைப்பட முடியுங்க. குழந்தைகளுக்காக ஆசைப்படும் உரிமை உங்களுக்கு கிடையாது, எந்த பெற்றோருக்கும் கிடையாது. என்ன லக்ஷ்மி, குழந்தைக்காக ஆசைப்பட முடியாது அப்படின்னு? குழந்தைகளுக்காக ஆசைப்படும் உரிமை நமக்கு கிடையாது. நம்ம குழந்தைங்க உணவருந்து வந்திருக்கும் ஒரு உணவு விடுதியின் பணியாளர்கள் தான் நாமங்க. உணவகத்தில் என்னென்ன உணவுகள் இருக்குது அப்படின்னு ஒரு பணியாளராக நம்ம பட்டியலிடலாம். அதுபோல் உலகத்தில் என்னென்ன இருக்கிறது என்று சொல்லி தெளிவுபடுத்தும் பணியை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டும். உணவையும் வாழ்க்கையும் தேர்ந்தெடுப்பது நம்மளுடைய குழந்தைகளோட கையில் தாங்க இருக்குது. ஆசையாக பேசி குழந்தைகளின் ஆசையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளின் ஆசை நம் ஆசையோடு பொருந்தினாலும் வேறுபட்டு நின்றாலும் அது நிறைவேற பாடுபடுவதே புத்திசாலித்தனம். ஆசையே என்றும் வெல்லுங்க, பெரிய ஆசை என்றும் முன்னேற்றும். ஆனால் பேராசை என்றுமே நல்லதல்ல என்பதை எப்போதுமே மறக்காதீங்க. குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீங்க யார் கூடயும். பாரு அவன் எவ்வளோ மார்க் வாங்கிட்டான், பாரு அவன் எவ்வளோ மார்க் வாங்கிட்டான், பாரு அவன் எவ்வளோ சூப்பராக கவிதை எழுதுகிறான் அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. அங்கே என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, அம்மாக்கும் அப்பாவுக்கும் இதே மாதிரி நீ ப்ரைஸ் வாங்கினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், தாத்தா பாட்டிலாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா, எனக்கும் அப்படி ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைங்கக்கிட்ட பாசிட்டிவாக பேசணுங்க. அதுதான் பேரண்டிங். ஸோ இந்த மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.